Vanakam Geeks. இது வெறும் news enlightening the heartbeats. For new gadgets, new facts, and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakam Geeks. Vanakam Geeks. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனர் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா CMF Phone 2 Proவோட ரிவ்யூ. ஸோ அந்த டிவைஸ் என்ன Phone 2 Pro ரெண்டு வச்சிருக்கிறான். ஃபோன் 1 ஃபோன் 2 ப்ரோ. சரி, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம்னு பார்க்கும்போது டக்குன்னு உனக்கு என்ன வாட்ஸ்அப் ஃபீல் ஆச்சு? வித்தியாசம்னு பார்க்கும்போது ஸ்க்ரீன் சைஸ் பெருசாக இருக்கு. ஓகே. மேட் ஃபினிஷ் போய் கிளாசி ஃபினிஷ் மாதிரி ஒரு இது ஃபினிஷ் வந்திருக்கு. ஓகே. எசென்ஷியல் கீ வந்திருக்கு. அந்த பெசல்ஸை பற்றி ஏதாவது குறிப்பு, பின்குறிப்பு? பெசல்ஸ் ஓகே தான். அதில் ஆனால் கொஞ்சம் அப்படியே தெரியுது பாட்டம் பெசல். ஸோ பெசல்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்க்ரீன் சைஸு அதிகமாகிருக்கு. ஓகே. பில்டு குவாலிட்டி எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஸ்மூத் ஃபினிஷே கொடுத்துருக்கலாம். எதுக்கு இந்த மாதிரி கிளாசி ஃபினிஷ் போனாங்க அப்படின்னு தெரில. கொஞ்சம் ஸ்லைட்டாக சீப்பாக ஃபீல் ஆகுது. எசென்ஷியல் கீ நல்ல விஷயந்தான். ஆமாம். ஸோ பாட்டமில் எந்த சேஞ்சுமே இல்லை, அப்படியே இருக்குது. சைட்ஸ்லேயும் அந்த சேஞ்சும் இல்லை. சைட்ஸில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி இருக்கிறதுனால அது கொஞ்சம் பெட்டர். இப்போ யாராவது தொட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே புரியும். அப்பு டவுன். டாப்பில் எந்த சேஞ்சுமே இல்லை. ஓகே. ஸோ பேக்கில் வந்து இது கொஞ்சம் ஃப்ளஷ்ஷாக இருந்துச்சு. ஆமாம். இப்போ வந்து கேமரா பம்ப் வந்து பெருசாக இருக்குது. திக்னஸ் வந்து கம்மியாக இருக்குது. 8 mmலேருந்து வந்து 7.8 mm ஆயிருக்கு. ஓகே. ஸோ வெயிட் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக இதுவாக இருக்குது. ஆனால் பிடிக்கிறதுக்கு வந்து இது கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஒரு க்ரிப்பு வந்து ஒரு இதுவாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டு ஒரு இதுவாக இருக்குது. பேலன்ஸ் வந்து நல்லாயிருக்கு. ஸோ வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ சார் வேல்யூலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சார் வேல்யூ 1.19. பாடி சார் வந்து 1.14. ஓகே. போடு ஸ்மூத்தாக இருக்குல்ல. ஸோ எப்பயுமே வந்து ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸு, நத்திங் வாய்ஸ்னா இவங்க மட்டும் எப்படி இவ்வளோ ஸ்மூத்தாக வந்து இந்த 7300 பண்ணுறாங்க அப்படின்னு தெரில. மோட்டோவால் ஏன் இதெல்லாம் பண்ண முடியல? மோட்டோ கேமராவில் தான் சார் ரொம்ப திணறுது. மற்ற இடத்துல அவ்வளோ திணறி பார்க்கல. ஆனால் அவங்களுக்கு இதில் நிறைய ஆப்ஷன்ஸு. இப்போ இந்த ஹலோ யூஐயில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ். மேபி ஓவரால் பேக்கேஜ் பார்க்கும்போது அது ரொம்ப ஹெவின்னு நினைக்கிறேன். வழக்கம் போல் தான் அலைவு, ஸ்டாண்டர்டு இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். HDR டிஸ்பிளே இருக்குது. ஓகே. பார்த்தியா? நத்திங். மெட்டீரியல்ஸ் எப்போ பாரு ஒரு பிராண்டே வீடியோ போட்டுக்கிட்டே இருக்குதுன்னா அது இவங்க தான். HDR வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஆமாம், கரெக்டு. இந்த அன்பாக்சிங் அப்போயே ஒரு சில வருத்தங்கள் நம்ம தெரிவிச்சிட்டோம் மக்கள்கிட்ட, என்னென்னலாம் கொஞ்சம் குறைச்சலாக ஃபீல் ஆகுதுன்னு. போட்டு பார்ப்போம். பிரைட்னஸ் வந்து இந்த வாட்டி 3000 nits பீக் பிரைட்னஸ் ஆகிருக்கு. பிரைட்னஸ் 3000 nitsா? சூப்பர். 2000லேருந்து 3000 ஆயிருக்கு HDR பீக் பிரைட்னஸ்ஸு. ஸோ அவுட்டோர் பிரைட்னஸும் வந்து நல்லா தான் இருக்குது. ஸ்பீக்கர் ஆல்ரெடி அதில் கம்பேரிசன் போட்டோம். அதே வீடியோ வேணால் நான் அதில் போடுறேன். சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் எப்படி வச்சு? சீரியஸ் ஸ்பீக்கர் சார். சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் இல்லையா? போன வாட்டி இல்லை. 150% போட்டுருந்தாங்க. ஃபோன்லேயே வரதில்லை. 150% காட்டல. சொன்னாங்க சர்ப்ரைஸ். அதெல்லாம் காட்டுது. சைனீஸ் அவ்வளோதான். நான் சவுண்டு கம்மியாக தான் இருக்குது. அந்த ஃபோன் ஒன்று ஆன் பண்ணு. அது நல்லா இருக்கு. அது அந்த யூனிவர்சல் இது ஏதோ அடைச்சிக்கிச்சு போல. இதுவா? ஏதாவது சொல்லுவோண்டா. கிளாரிட்டி பயங்கரமாக இருக்கு. அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க நினைக்கிறேன். அகீஸ் ஆல்ரெடி நிறைஞ்சு தொங்குது சார். அகீஸ் இங்கே அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லை, கிளாரிட்டியும் நல்லா இருக்கு, ஷார்ப்னஸ் அதிகமாக இருக்கு. அப்படியே அதுக்கு அது கூட வச்சு. ஆமாடா, இல்லை இதுவே இல்லைடா. மிட்ஸும் ஹைஸும் பெருசாக இல்லைடா. இதில் பயங்கரமாக இருக்கு. இங்கே பேர் வோக்கல்ஸ் பாரு எப்படி இருக்குதுல்ல. இதில் வந்து மோனோ ஸ்பீக்கர் தான் இருக்குது. ஆமாம். ஆனால் இதை விட ஃபோன் ஒன் லவுடாக இதில் வந்து லவுடாக இருக்குங்க. அது மேபி அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுதான் என்ன ஏதுன்னு தெரியல. அது இருக்குது. சரி, இது இப்போ அவுட்டோர் விசிபிலிட்டிலேருந்து எல்லாமே நல்லா இருக்குல்ல வச்சு. ஹாப்டிக் ஃபீட்பேக் இம்ப்ரூவ் ஆயிருக்குல்ல. ஹாப்டிக் ஃபீட்பேக் ஓகே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அப்புறம் நேட்டிவ் கால் ரெக்கார்டிங் அந்த கூகுள் டைல் தான். அப்போ வந்து திஸ் கால் இஸ் நவ் பீயிங் ரெக்கார்டட் அது இருக்கும் இல்லையா? அப்புறம் வந்து இன்னொன்று என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, இயர்பீஸு, ப்ராக்சிமிட்டி சென்சார், ஆம்பியன்ட் லைட் சென்சார், அந்த மாதிரி எந்த இஷ்யூமே இல்லைங்க. இல்லைல்ல.
ஓகே ஓகே ஓகே. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி அல்ட்ரா வைடும் கொடுத்துருக்காங்க. சூப்பர். போனது 2 MP நல்ல கண்ணு. வந்து சாம்சங் GN9 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நத்திங் ஃபோன் 2A ப்ளஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே பரவாயில்ல. அது தவிர 2X வந்து இது இருக்குது, டெலிஃபோட்டோ 50 MP டெலிஃபோட்டோ இருக்குது. பெரிய விஷயங்க இதெல்லாம் நிஜமா. இப்போ இந்த பட்ஜெட்டில் வந்து வேறு யாராவது கொடுக்குறாங்களான்னா ப்ரைஸ் கட் ஆன நியோ Edge 50 நியோ தான். அது தவிர வந்து உங்களுக்கு ஸ்லோமோ, டைம் லேப்ஸு, பனோரமா, ப்ரோ மோடு, ஓகே விஷயங்கள்லாம் இருக்கும். வீடியோவில் வந்து 4K 30 இருக்குது, EAS தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து 1080p 60 FPS வந்து இருக்குது. சரி சரி. 4K வீடியோ ரெக்கார்டிங், 4K 30 FPS மேக்ஸிமம் இருக்குது, அதில் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸ்டெபிலைசேஷன் ஏஎஸ் தான் இருக்குது, ஓஎஸ் கிடையாது. ஃபோக்கஸ் டக்குன்னு ஆகுது. ஜூம் 2x கேமராக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணலாம். டெலிஃபோட்டோக்கு ஜூம் ஆப்ஷன் அப் டு 6x வரைக்கும் ஜூம் இருக்குது. டைனமிக் ரேஞ்ச் ஸ்கை எதுவும் தெரில, சன் கொஞ்சம் தெரியுது. ஏஎஸ் இதுலேயும் ஏஎஸ் தான் இருக்குது. ஸோ ஃபோட்டோ குவாலிட்டி நல்லா தாங்க இருக்குது. இந்த ப்ரைஸிங்க்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். நத்திங் கேலரி இல்லையா? நத்திங் கேலரின்னு ஒன்று இருக்குது. எடிட் பண்ண முடியாது. எடிட் மட்டும் இதில் பண்ண முடியாது. அதுக்கு மட்டும் நாங்கள் கூகுள் ஃபோட்டோஸ் மேக்ரோலாம் வந்து ஓரளவுக்கு எடுக்குதுங்க, பரவாயில்ல. எறும்பெல்லாம் எடுக்க முடியுது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டியது. ஃபோக்கஸ் ஓரளவுக்கு இது இருக்குது, நல்லா இருக்கு. ஆனால் பார்க்க மெயின் கேமராவில் வந்து HDR நல்லா வேலை செய்யுது. அல்ட்ரா வைடு வந்து ஓரளவுக்கு இருக்குது, சும்மா அதுதாங்க. இதெல்லாம் வந்து 20x ஜூம் பண்ணி பார்த்துருக்கு. ஓகே ஓகே 20x இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு இது இருக்காது. ஸோ இதெல்லாம் ஒரு 5x வரைக்கும் நல்லா டீசெண்டாக இருக்கும்ல. ஆமாம். ஸோ ஃப்ரண்ட் கேமராவும் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக தாங்க இருக்குது. சூப்பர். இந்த க்ளவுடு டெரராக இருக்குது. அதுதானே நேற்று நல்ல க்ளவுட்ஸ். ஆனால் ரியல்மிலாம் வந்து சோஷியல் மீடியாவில் போடும்போது வேறு லெவலில் இருக்குது. இதெல்லாம் இதில் வந்து மியூட்டடாக இருக்கும், இருக்குது, ரொம்ப மியூட்டடாக. ரியல்மி வந்து பூஸ்டடாக கொடுக்குறாங்க. ஆமாம். இதில் இவங்க ஏன் அந்த பூஸ்டட் ஆப்ஷன்லாம் வந்து கொடுக்கல? அவங்க பொதுவாகவே வந்து ட்ரூ டு த நேச்சர், க்ளோஸ் டு த நேச்சர் மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நாய்ஸும் இருக்குது. ஆனால் சோஷியல் ரெடி ஃபோட்டோஸ் கிடையாது. அவுட்புட் வேணும்னா 50 MP செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 12 MP வந்து டிஃபால்ட்டு, ஃப்ரண்ட்டில் வந்து 16 MP டிஃபால்ட்டு. வீடியோ குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. ஓகே. ஸோ அடுத்தது நெட்ஒர்க்கில் வந்து 5G++லாம் வந்துச்சுங்க. நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். அது எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரில. அதெல்லாம் எங்களை கேட்காதீங்க, நான் வந்துச்சு. இது பாருங்கள் 5G++. ஸ்பீடு தெரில, ஆனால் 5G++ காட்டுது சில இடத்துல. இல்லைண்ணா எப்படி காட்டும்? நெட்ஒர்க் குவாலிட்டி எந்த இஷ்யூமே இல்லை, நல்லா தான் இருக்குது. அடுத்தது பேட்டரி லைஃப் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது 5 மணி நேரம் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது ஒரு 5.5 மணி நேரம் வந்துச்சு. அப்புறம் மேக்ஸிமம் எவ்வளோ வரும் அப்படின்னா 6 மணி நேரம் வந்துச்சுங்க. பரவாயில்ல. ஒரு 1.5 நாளா 1.5 நாள். ஆனால் அதான் 6 மணி நேரம் SOT ஸ்டாண்ட் பை தான் இல்லை கீ, ஏன்னா 1.5 நாள்னு சொல்கிறேன். மற்றபடி ஓகே 1.5 நாளுக்கு மேலேயே இருக்குது. ஃப்ரைடே சார்ஜ் பண்ணியிருக்கேன், சாட்டர்டே, சண்டே. ஸோ இப்போது நத்திங் OS ஓவராலாக உனக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக? சூப்பராக இருக்குது. இதில் இப்போ எல்லா ஐகான்ஸுக்கும் இந்த இது கொடுத்துட்டான். உன்னோட இந்த டிரான்ஸ்பரண்ட் இது வந்து எல்லா இதுக்கும் கொடுத்துட்டான். அதனால பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ஐகான் எது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இந்த லேபிள்லாம் எல்லாமே யூஸ் பண்ணலாம். கஸ்டமைசேஷன், அதோட கஸ்டமைசேஷனில் வந்து இந்த AI வால்பேப்பரு, எக்ஸ்ட்ரா ஐகான் பேக் போட்டுக்கிறது, டபுள் டாப் டு ஸ்லீப் இருக்கா லாக் ஸ்க்ரீனில் இருக்குது. அது எப்போ இருந்தும் இருக்கு. இதனால ஒரு தடவை ஞாபகப்படுத்தும் விதமாக இருக்கா. இப்போதான் வரப்போதான். அதுவும் எதுல அது போட்டுருந்தாங்க ட்விட்டர்ல, அண்ணா நீங்க கேட்ட மாதிரி டபுள் டாப் வந்துருச்சு எங்க லாக் ஸ்கிரீன்ல. டேய் நான் ஏன்டா கேட்டுட்டா, இப்படிதான் இருக்கு. அதெல்லாம் தேவையில்லைங்க அப்படின்றாங்க. பிக்சல் கம்யூனிட்டில வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் தேவையே இல்லைங்க. பட்டன் போயிடுது. ஸோ விட்ஜெட்ஸ் வந்து நத்திங் கிட்ட வந்து சூப்பரா இருக்குங்க. இப்போ வந்து நிறைய கேமராக்கு இங்க பாருங்க 50mm கேமரா விட்ஜெட்னு ஒன்று இருக்கு. ஆமாம்மா, டேரெக்டாக அதை யூஸ் பண்ணலாம். கரெக்ட். அப்படியே ஓப்பன் பண்ணால் 50mmலேயே ஓப்பன் ஆகும். அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய நல்ல விட்ஜெட்லாம் இதெல்லாம் நல்ல விஷயம் தான், உண்மைதான். தவிர காம்பஸு அப்படியே அதுலேயே இருக்குது, ஸ்பீடோமீட்ரு எல்லாமே இருக்கும். கரெக்ட். இந்த மாதிரி நல்ல நல்ல விட்ஜெட்டு இதெல்லாம் இங்கே இருக்குங்க. ஸோ ஆக மொத்தம் பார்த்தா வெதர் ஆப்லாம் வேறு அந்த இதுக்காக நத்திங் OS 3ல வந்து இது பண்ணியிருக்காங்க. அனிமேஷன், அந்த அனிமேஷனு, அந்த டாட் மேட்ரிக்ஸ் ஸ்டைல். ஸோ நத்திங் OS வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ப்ளோட்வேர் எதுவும் கிடையாது, அது நல்ல விஷயம். எல்லாம் இப்போ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற எல்லாரும் ப்ளோட்வேர் கொடுக்குறாங்க.
பிக்சல் இந்த ப்ரைஸிங்க்கு வராது. லாவா ஏதோ சொல்லிட்டு இருந்தா நான் கொடுக்கலன்னு. லாவா க்ளீன் யூஐயில் அவன் ஒருத்தன் தான் அப்படி சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கான். சரி ஓகே. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனான ஒரு யூஐயும் 3 நல்ல கேமரா, ஓரளவுக்கு நல்ல கேமரா இல்லாமல் அப்படின்னும் போது அந்த இடத்துல CMF ஃபோன் ப்ரோ 2 ப்ரோ ஏங்க இந்த பட்ஸ் பேரை பேசி வாழ்க்கை வெறுத்து போச்சுங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் இருக்க போகுது. மொத்தம் வந்து நீங்கள் யாராவது CMF ஃபோன் வாங்கியிருந்தீங்கன்னா எப்படி இருக்குங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபோன் 1க்கும் ஃபோன் 2க்கும் இப்போ பாருங்கள், இப்போ ஃபோன் 2ல் வந்து என்ன மாதிரியான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபோன் 1லேருந்து ஃபோன் 2ல் இதுலேருந்து என்ன நல்ல விஷயம் வந்திருக்கு அப்படின்னா கேமரா நல்லா பெட்டர் கேமரா, டெலிஃபோட்டோ, ஃப்ரண்ட் கேமராலாம் எதிர்பார்க்காதீங்க. அதே மாதிரி தான் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கிடையாது. அதே அப்புறம் பாடுற ஒரு பெரிய படையை வச்சிருந்தியே, இது வந்து மெயின் டிஸ்அட்வான்டேஜ். இந்த மாதிரி பேக் கவர் மாற்ற முடியாது. அதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி ஒன்று இந்த ஸ்க்ரூ கைடு யூனிவர்சல் கேஸுங்க, யூனிவர்சல் கவர் அப்படின்ட்டு இது மேலே மாட்டிக்கணும். அதில் தான் ஒட்டணும். மாட்டிங்க அப்படின்னா இது வந்து எக்ஸ்ட்ரா காசு. இந்த ஆக்சரிஸ்லாம் எப்போ சேல் ஆகும்னு தெரியாது, ப்ரைஸும் தெரியாது. ஆனால் இந்த யூனிவர்சல் கேஸ் மாட்டிட்டா உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் லென்ஸு இதை வந்து தனியாக வாங்கிக்கலாங்க. இந்த லென்ஸு தனியாக வாங்கிட்டு இப்படி மாட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ரோ கேமரா வந்து வந்துருச்சு. கேமரா இது வந்து மேக்ரோ கேமரா வந்துருச்சு. ஸோ இன்னும் பெட்டரான மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அதை வச்சு. ஆனால் உங்களுக்கு திக்னஸ் அதிகமாகிடும். இது மேலே போடணும், இந்த ஸ்க்ரூ கட்டிட்டு இதுக்கு மேலே போடணும். அதனால் வந்து உங்களுக்கு திக்னஸ் அதிகமாகும். அது தவிர வந்து இதுலேயே ஒரு மேக்னெட் இருக்குது. அதனால் அந்த மேக்னெட்டை வச்சு இப்படி ஒட்டிக்கணும். அவ்வளோதான். இதுலேயே ஒரு மேக்னெட் இருக்குது. இது வந்து வயர்லெஸ் சார்ஜிங் காயில் மாதிரி இருக்குது. வயர்லெஸ் சார்ஜிங்லாம் கிடையாது, மேக்னெட். அது மேக்ஸேஃப். நாங்கள் அது வந்து அதுக்கு ரிலவெண்ட்டாக காட்டுறோங்க, வேறு எதுவும் இல்லை. அப்புறம் இந்த கயிறும் இருக்குங்க. அது வந்து போன வாட்டியே இருந்துச்சு. இது ரிமூவ் பண்ணிட்டு அதை மாட்டிக்க வேண்டியது. அவ்வளோதான். பாருங்களேன், கழுத்தில் இப்போ நீங்கள் அதை தொங்க விட்டுக்கிட்டே போவீங்க. அதே சமயம் இந்த 2 எக்ஸ்டர்னல் லென்சஸும் கையில் எடுத்துகிட்டு போயிடுவீங்க. போகிற இடத்துலலாம் மேக்ரோ ஃபிஷை ஃபோட்டோன்னு எடுத்துக்கிட்டு அப்படியே. ஸோ அது அட்வான்டேஜாக டிஸ்அட்வான்டேஜான்னு தெரில. இவங்க வந்து மோஸ்ட்லி பேக் உடையுது அப்படின்றதுக்காக ஓப்பன் பண்ணுறேன், நிறைய பேர் உடையுதுன்றதுக்காக அந்த பேக் அன்ரிமூவபிளாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஸ்க்ரூ மட்டும் ரிமூவ் பண்ண முடியாது, பேக் ரிமூவ் பண்ண முடியாது. சரி ஓகே. அதனால் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இப்போ வந்து பாக்ஸ்குள்ளேயே ஒரு சார்ஜர் வரும், கேஸும் வருங்க, டிரான்ஸ்பரண்ட் கேஸ். அந்த கேஸ் ஆனால் அந்த யூனிவர்சல் இது போட்டால் போட முடியாது. எனக்கு புரியவே இல்லை. யூனிவர்சல் கேஸ் இதை தனியாக வச்சுக்கோங்க, லென்ஸை வந்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க, அந்த கயிறை வந்து கழுத்தில் தான் கொட்டுக்கோங்க. ஸோ கிளியர் கேஸ் டிபியூ கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஃபிட்டு இதெல்லாம் நல்லா தான் இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது. ஆனால் மஞ்சள் கலராக மாறதுக்கு சான்சஸ். ஆமாம் உண்மைதான். பரவாயில்ல, அவங்களால முடிஞ்ச நிறைய முயற்சிகள் எடுத்திருக்காங்க. இதுவே ஒரு பெரிய சாதனை தான். இதுக்கு முன்னாடி இந்த CMF ஃபோன் 1 கம்பேர் பண்ணும்போது. ஆனால் ரியல் வேர்ல்டில் தான் வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறோமே. ஸோ அதெல்லாமே சப்ஜெக்டிவ் தான். ஸோ அது தவிர வந்து IP52லேருந்து IP54 ரேட்டிங்ஸ் வந்துருக்கு. இம்ப்ரூவ்மெண்ட். அவங்களே வந்து IP68லாம் தேவையில்லைங்க, இப்போ யாரும் IP68லாம் யாரும் தண்ணியெல்லாம் முக்கிறது இல்லை அப்படின்ட்டு அவங்களே சொல்லிக்கிறாங்க. ஸோ அதுவே போதும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ IP54 இருக்குங்க. ஆனால் எனக்கு சோகமான விஷயம் என்னென்னா மற்ற கண்ட்ரிலாம் NFC கொடுத்துட்டு இந்தியாவுக்கு மட்டும் NFC இல்லை. அது ஏன்னு தெரில. இவன் மட்டும் இல்லை, நிறைய பிராண்ட் வந்து இப்படி தான் பண்ணுறாங்க. இந்தியாவுக்கு மட்டும் NFC கிடையாது, டேப் டு பே இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம ஊரில் யாரும் யூஸ் பண்ணுறது இல்லைன்னா மாதிரியான ஒரு மாயிலே இருக்குது. ஆனால் யூஸ் பண்ணுறவங்கள பார்த்துருக்கேன், ஓரளவுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சாம்சங்கில் தான் இருக்கலையே டாப் நாச்சாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இப்போது இந்த இதிலெல்லாம் ட்ரெயினில் இந்த கார்டு ஒன்று இது இருக்குது, அதில் பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்குலாம் NFC இருந்துச்சுன்னா அப்படியே இந்த மெட்ரோ கார்டெலாம் பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கு வேலிடான பாயிண்ட்டு. அதான் ஏதாவது யூஸ் கேஸ் இருந்ததுன்னா வச்சிருக்கல தப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு NFC சிப் ரிமூவ் பண்ணுறதுனால 10,000 கோடி வந்து லாபம் வருதுன்னா பரவாயில்ல. அந்த மாதிரி எதுவும் கிடையவும் கிடையாது வேறு. ஸோ அது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. இதே மாதிரி தான் OnePlusல வந்து என்னாச்சுன்னா OnePlus1க்கும் OnePlus2க்கும் வித்தியாசம் வரும்போது NFC சிப்பை ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நிறைய பேர் திட்டிகிட்டு இருந்தாங்க, ஏன் அதை ரிமூவ் பண்ணுறீங்கன்னா காசு கட்டிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க. இது வந்து இவங்களோட காலகாலமாக இவங்ககிட்ட இருக்க ஒரு பிரச்சனை தான். சரிங்க. ஸோ நீங்கள் வந்து CMF ஃபோன் வச்சுருக்கீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து நிறையா இருக்குங்க. 120Kல வந்து நீங்கள் பேங்க் ஆஃபர் அதெல்லாம் போட்டால் வந்து iQOO Z10 இருக்குது. ஆமாம். அதில் வந்து கர்வ்டு ஸ்க்ரீன் உங்களுக்கு கிடைக்கும். ஆமாம். பெரிய பேட்டரி கிடைக்கும், 7300 mAh பேட்டரியும் கிடைக்கும். Oppo K13 ஒன்று இருக்குது, அது 7000 mAh பேட்டரி. அதில் என்னென்னா HDR ஸ்க்ரீன் கிடையாது, அது மட்டும் தான் ஒரே ஒரு இது. அதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. iQOOலையும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கிடையாது, இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. ஆமாம். ஸோ அதான் மாறி மாறி வருது பாருங்களேன். இப்போ Z10X போடுறோம்னா காம்ப்ரமைஸ் எல்லா இடத்துலையும் இருக்கு. இப்போ இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் இந்த NFC மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். ஆனால் NFC நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல, அது ஓகே. அட்லீஸ்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸாவது கொடுத்துக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, அந்த இயர்பீஸில் மட்டும் என்ன பண்ணுங்க, ஸ்பீக்கருக்கான ரைட்ஸை கொடுத்து விடுங்க. ஏதாவது பாட்டு போட்டால் அதை இயர்பீஸ் கத்தட்டும், அவ்வளோதான்.
ரைட்டு ஓகே. ஸோ பார்ப்போம், எப்படியும் இதுக்கப்புறமா ஒரு சில அப்டேட்ஸ்லாம் வரும். அப்டேட் வந்து அப்புறமா இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுது இருந்துச்சுன்னா வந்து அதையும் கேளுங்க. Q&A சந்திக்கலாம். இருக்கு அப்படின்ட்டு கண்டிப்பாக. ஓகேங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். வரைக்கும் சிவபரணி பார்க்கலாங்க. பை. வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட். புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் கிட்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நம்பா நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம் புது சரித்திரம், முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.